எங்கள் தாய் நாட்டையே பஞ்சம் வந்தாளுமா? குகையில் எலி வந்து வாழை ஆட்டுமா? கோபப்படுறான் சீமா, பயங்கரமா கத்துறான். என் பொண்ணு அப்படி, நான் பிறந்தது அப்படி. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. பிறந்தவன எல்லாம் சீனி தண்ணி சக்கரை தண்ணி எல்லாம் சேர்ந்து தொட்டு வைப்பாங்க. எனக்கு சாராயம் தான் இருந்து தொட்டு வச்சுட்டாங்க. எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? எப்ப பார்த்தாலும் நாக்கு நம்ம 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 சுறுசுறுன்னு எரிஞ்சிட்டே இருக்கு. நாக்கு நம்ம 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 அரிக்கியடா. விட சிறந்த முறையில் செயல்படுகிறார்னு சொல்றீங்களா சார்? அப்பாவை பத்தி பேசாதீங்க. 1/2 மணி நேரம் திட்டுவேன். தேவையில்லாம இப்ப வாயை போடுங்கிறீங்க. வாயமுறா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. அதெல்லாம் ஒப்பிடவே கூடாது. வேண்டாம். ஏமா எங்கம்மா மத்தவங்களை பேச விட்டாரு இருந்தாலே? இவர் தான் பதில் சொல்லுவார் எல்லாத்துக்கும். இது அது இல்ல. ஐயோ தள்ளு. எங்க போற? எங்கயா போற? பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுதலமாகத்தான் நினைப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. அப்படிங்களா? அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டு ஜெயிக்கும். தெரிஞ்சுக்கிட்டியா? அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. ஓப்பனா சொல்றேன். கேட்டுக்க. காரணம் அவனோட வெறி அடங்கல. அவனுக்கு ஓட்டு போடாத அந்த ஊர் மக்களையும் அதுக்கு காரணமான அந்த குடும்பத்தையும் எந்நேரமும் பழிவாங்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம். வாங்கடா. போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது. கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து விட்டாடா வாங்கினா என்னடா? அது பல்லகளெல்லாம் உடைச்சு போய். பென்ஸ் கார் வாங்கிட்டார் சீமான். பென்ஸ் கார். ஃளைட் வாங்கி ஓட்ட ஃளைட். சொந்தமா ஃளைட். தலையில இங்க பலமா அடிபட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். The next day. ஒரு நாள் என்னமா இப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். ஒரு நாள் ஒரு கேஸ்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் ரொட்டிடும்னு இது போயிடுச்சு தம்பி. உங்க வியாபாரம்லாம் எப்படி போய்? வியாபாரம்லாம் டல்லா தான் இருக்கு. நீ வேணா வா. ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் அந்த ஒரு டைலாக் சொல்ல, ஒரு நாள் தமிழ்நாடு என் கைக்கு வரட்டும் அப்படி. என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. ஒரு நாள் விஜயலட்சுமி நேர்ல வரட்டும். அத்தா என்ன பொழப்புதான் இது? 4 பனிக்குட்டி வாங்கிட்டாயா? பேச்சு காசு பறிச்சுட்டா. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. இவங்க கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. வீட்டு வாடகை கட்டம்டா. தமிழ்நாட்டில் தொடங்கப்படுகிற எல்லா திட்டங்களையும் தமிழ்நாடு இருப்பது எந்த பழையும் இல்ல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் பெயரை அந்த கட்சி வேற, ஆட்சி வேற. அந்த கட்சி நடத்துகிற ஆட்சி. அதுக்கு என்னப்பா? ஆனா ஆட்சிக்குள்ள அந்த கட்சியின் பேரை திணிக்கணுமா? பெண்கள் வெற்றி பயணம், வெற்றி வீடுகள் திட்டம், வெற்றி ஆடு மாடுகள் திட்டம். இந்த மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. வெற்றி மடிக்கணினி திட்டம், வெற்றி வான்மகள் திட்டம், எல்லாத்துலயும் வெற்றி வெற்றி வெற்றி. பதில் சொல்ல. நான் கோழி செத்து கிடக்கு அதுவும் எனக்கு தெரியல. நண்டு செத்து கிடக்கு அதுவும் எனக்கு தெரியல. 2 மீன் செத்து கிடக்கு அதுவும் எனக்கு தெரியல. 6 செத்து கிடக்கு அதுவும் எனக்கு தெரியல. பேயில போமா. ஒவ்வொரு முட்டைக்கும் ஒவ்வொரு குஞ்சு செத்து கிடக்கு அதுவும் எனக்கு தெரியல. விளையாட்டுக்காண்டி ஈ செத்து கிடக்க மட்டும் எனக்கு தெரியும். என்ன பாக்குற? துப்புறானேனா உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். ஸ்டாலின் சாருக்காக உசுரைய கூட பம்பல. இல்ல அந்த விமர்சனம் பண்றவனுக்கு சொல்றேன், ஒன்னால 5 நிமிஷம் உட்கார முடியாதுன்னா அது ஓம் பிரச்சனைப்பா. அதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? போடா
பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சிறையில் அவருக்கு வந்து எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. வெளிப்படையாக சொல்ல நினைக்கிறேன், என்னோட பென்னிஸ் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட வந்து அழுகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அப்படியா? சரி பாடி எப்படா வரும்? 4 மணிக்கு வரும். அது வரையும் செத்து ஓரமா படுத்துக்கிறேன். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தமிழக அரசை கண்டித்து நீ ஒண்ணும் சொல்ல போ. மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு தருமாறு மிக பண்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கழுதைகளை செத்து போட்டா. ஓ குரலி வித்தையா? ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வதற்கு கண்டனம் தெரிவித்த ஆர்ப்பாட்டம். மேல யாரு கையாவது பட்டுச்சு கொந்தளிச்சு வேண்டாம், கொந்தளிச்சு வேண்டாம், கொந்தளிச்சு வேண்டாம், கொந்தளிச்சு வேண்டாம். நான் ஒரு சீட்டு வெல்லலையே, ஒரு இடத்துல கட்டுத்தொகை டெபாசிட் பெறலையே, ஏன் திட்டுறான்? அதே வேண்டாம் நானும் கேக்குறேன். ஏன் வந்ததுல இருந்து லேகிய வச்சிட்டு இருந்தா எவனா கேட்பான்? லேகிய விக்கிறனா? நம்ம ஐயா சாமி. நீ எங்க இங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னே. ஜென்டில்மேன், இந்த டம்ளர் அண்டாவில் உள்ள தண்ணி எல்லாம் உடனடியா காலி பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் கை கழுவாதீங்க. வேணா பார்சல் பேப்பர் 8 அடிச்சு அதுல தொடச்சுக்காங்க. கேட்டுக்க சர்வர், இந்த தண்ணி லாரி வந்ததுன்னா தெருமுக்கிலே மடக்கி அப்படியே சிட்டி லிமிட் தாண்டி வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு தண்ணியில கண்டம். கேரி ஆன். டார்ச்சர் பண்றாங்க, என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி. சார், அவனா படம் தொடங்குறதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கானு. யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன். என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன மென்டல் ஆடாங்களா தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. காமெடின்ற பேர்ல 2 பேர் வந்திருக்காங்க. யோகேஷ், யோகி பாபு. தாங்க முடியல. உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்சது என்ன? புடிச்சதா? விட்டா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களா. அவ்வளவு பேர் ரத்தம் கொதிக்குது. எனக்கு காசு சும்மா வருது 300 ரூபாய் 400 ரூபான்ட்டு. எவனாவது ஒருத்தன் லவ் பண்ணானா அவனை கல்யாணம் பண்ணிட்டு அதை அடுத்தவங்கிட்ட விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறாப்புல. அவ்வளவுதான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு வார்டு தலைவரான வரலாறு உண்டானா கூட நான் துப்பவா? சீமா, உனக்கு பின்னாடி இருக்கிற 2 சோமாரி பசங்க ஒரு கவுன்சிலராக துப்பு இருக்கா? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு இருக்கிறா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வர்றேன். சரிங்களா? The next day வருஷம்னால உங்களுக்கு தெரியும் 2 வாகனத்துல வந்தா எரிபொருளுமே அதுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு மேல செலவாகும். அப்படிங்களா? தவிர்க்க முடியாம பிள்ளைங்க 2 பேர் 2 வாகனத்துல வந்தோம். நின்னு அடிப்போம் உங்க சீமான் தம்பி. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யாரு? கரூர் அரசு பணிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதை மற்றுமோர் அண்மை விதியாக பார்க்கிறோம். சார் மை பீஸ். எது? பீஸ். வேணா. டேய், நீ மெட்ராஸ்லயே லா ஃபெயில் ஆனவன். வேணா. லண்டனுக்கு வந்ததே திருட்டு விசாவுல. வலிக்குது. நீ இங்க வந்துட்டு லாயர் மாதிரி ஆக்ட் கொடுக்கறியா? பிக்காரி பசங்களுக்கு பினிஷிங் நான் கொடுத்துக்கிறேன். ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லி ஏதோ பண்ணுவேன். சிஎம்மோட ஜட்ஜிலாம் பவர் வையும் போல. சாம அண்ணன் ரிசைன் பண்ண சொல்லிட்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆக்கி விட்டாங்க. இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இத நல்லா தேய்ச்சு டெய்லி வாஷ் அவுட் பண்ணனும். கூச்சமே இல்ல. நீங்க என்ன சார் சொன்னீங்க? சுப்ரீம் கோர்ட்ல மேல் போயிருக்காங்க. பாப்போம். நின்னு அடிப்போம் உங்க சீமான் தம்பி. நீ ரெடிமேட். எங்கிட்டு காப்பாத்துறது? அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு. நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாத்தவல்ல, இவனை நான் காப்பாத்த. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு காவிரி சிக்கலில் காட்டாத வேகத்தை கைது நடவடிக்கைக்கு முதல்வர் விஜய் காட்டுவது ஏன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்க வாழ்க்கை இந்த ஆடி போய் அடுத்த ஆடி வரதுக்குள்ள ஆடி போயிடும், அடங்கி போயிடும். பசங்களா, உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்களா? ஐயா, ஒரு சோப்பு கட்டி வந்து தேஞ்சு வச்சுனா புது சோப்பு கட்டி வரும்போது இது கீழே ஓடுறது இல்ல. அந்த சோப்பு கட்டி இந்த
மேல இந்த புது சோப்பு கட்டில இந்த தேஞ்ச சோப்பு கட்டி ஒட்டி பயன்படுத்தினாருங்கிறதே வந்து ஈழத்தமிழர்களுக்கு நீ சொல்லிதான்டா தெரியுங்க. அப்ப நான் சொல்லணும்ல. வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க இல்லங்க. ஆமாங்க புரட்சி. எம்எல்சி சிஎம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் தோத்தைய புரட்சி இது. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இது ஒரு புரட்சி. ஐயா காமராஜர் தோத்தாரு. இந்த எல்லா ஐயா காமராஜர் தோத்துட்டு அரசியல் பண்ண போயிட்டாரு, அழுக போல. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான்.